அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திரலாவண்யா. அன்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, குருமுறையில் தாரை வார்த்து கொடுக்கப்படும் தெய்வ தேவதைகள், அதனுடைய முழு விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஆன்மீகத்திலையும் சரி, மாந்திரீகத்திலையும் சரி, கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது இந்த ஆன்மீக மாந்திரீக கலையை பயன்படுத்தி பிற மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், தன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேடி அலையக்கூடிய ஒரு விஷயமாக இந்த தெய்வ தேவதைகளை தாரை வார்த்து பெரும் முறை அப்படிங்கிறது இருக்குது. இது பழைய கால முறைதான். தன்னுடைய நம்பிக்கைக்குரிய சிஷியனுக்கு, சீடர்களுக்கு தன்னுடைய குரு அவரவர் பயன்படுத்திய அல்லது உபயோகப்படுத்திய வணங்கிய தெய்வ தேவதைகளை தாரை வார்த்து தரும் முறையில் தன்னுடைய சிஷ்யருக்கு அந்த தெய்வத்தினுடைய அருளையும் அந்த தெய்வத்தினுடைய மொத்த விஷயத்தையும் எடுத்து கொடுப்பது தான் இந்த தாரை வார்த்து கொடுக்கப்படும் முறை. இந்த தாரை வார்த்து கொடுக்கப்படும் முறை அப்படிங்கிறது சாதாரணமாக தெய்வ தேவதைகள் உபாசனை என்பது அவரவர் முயற்சியில், அவரவர் பயிற்சியில், குருநாதருடைய வழிகாட்டுதலோடு முயன்று அவரவர்களுக்கு தேவையான தெய்வ தேவதைகளை சித்தி செய்து வைத்துக்கொள்ள கூடிய ஒரு முறை உபாசனை முறை. ஆனால் இந்த தாரை வார்த்து தரக்கூடிய இந்த முறை என்பது குருநாதரே, எந்த குருநாதர் தெய்வ தேவதைகளை வழங்குகிறாரோ அந்த குருநாதரே சம்பந்தப்பட்ட சீடருக்கு முழுமையாக அந்த தெய்வ தேவதைகளை ஆவாகனம் செய்து அந்த தெய்வ தேவதைகள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிற சங்கல்பத்தில் பூஜை செய்து அப்படியே தன்னுடைய சிஷ்யருக்கு தாரை வார்த்து கொடுப்பது தான் இந்த தெய்வ தேவதைகளை தாரை வார்த்து கொடுக்கும் முறை. எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனால், இந்த குரளி வாங்கிட்டு வந்தேன், குட்டி சாத்தான் வாங்கிட்டு வந்தேன், காளி வாங்கிட்டு வந்தேன், யக்ஷினி வாங்கிட்டு வந்தேன், மோகினி வாங்கிட்டு வந்தேன், அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்க, சலாரூபமாக கொடுத்தாங்க, எந்திரத்தில் அடைச்சி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு முறை தான் இந்த குருமுறையில் தாரை வார்த்து தரப்படும் முறை அப்படிங்கிறது. இந்த குருமுறையில் தாரை வார்த்து கொடுக்கப்படும் முறை அப்படிங்கிறது ரெண்டு வகையான விஷயங்களில் செய்யப்படும். ஒன்று, எந்திர மந்திரங்கள் மற்றும் இன்னும் சில பொருட்களை வைத்து நேரடியாக தெய்வ தேவதைகளை ஆவாகனம் செய்யும் முறை. இன்னொன்று, கருமுறையில் ஆவாகனம் செய்யக்கூடிய முறை. இந்த ரெண்டு முறையிலுமே இன்றைக்கி செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இதை செய்யக்கூடிய குருநாதர் எந்த சங்கல்பத்தை வைத்து அந்த தெய்வ தேவதைகளை அழைத்து அதனிடம் வாக்கு வாங்குகிறாரோ அந்த சங்கல்பத்துக்கு கட்டுப்பட்டு அந்த தெய்வ தேவதைகள் வேலை செய்யும். என்ன பூஜை முறையில் அந்த தெய்வ தேவதைகளை அழைக்கிறாரோ அதே பூஜை முறையைத்தான் தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் அந்த தெய்வ தேவதைகளை தாரை வார்த்து வாங்கும் நபர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பார். அந்த பூஜை முறையிலேயே நம்ம பூஜை செய்ய வேண்டிய இருக்கும். அந்த பூஜை முறையை பெற்றுக்கொண்டு தான் அந்த தெய்வம் அல்லது தேவதை வேலை செய்யும். இப்படி இந்த மாதிரியான தெய்வங்களை அல்லது தேவதைகளை வாங்கும்போது மிகவும் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2-3 விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்கும். நம்மளுக்கு வர்ற நிறைய நபர்கள் தொடர்பு கொண்டு கேட்குறது என்ன அப்படின்னா, குரளி தயார் பண்ணி கொடுப்பீங்களா, குட்டி தயார் பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை காளி கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் எதுக்காக கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவே நிறைய பேருக்கு இல்லை. இந்த மாதிரி தெய்வ தேவதைகளை நம்ம தாரை வார்த்து வாங்குகிறோம் அப்படின்னா எதுக்காக வாங்குகிறோம், அது என்ன காரணத்துக்காக நம்ம வாங்கி அதை நம்ம கைகொள்ள போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக முதல்ல முடிவு பண்ணுங்கள். ஒரு விஷயம், ஒன்று, மாந்திரிகத்துக்குள்ளே அல்லது ஆன்மீகத்துக்குள்ளேருந்து உங்களை நாடி வர்ற மக்களுக்கு நன்மை செய்ய போகிறீங்க, அந்த தெய்வத்தை வைத்து அஷ்டகர்ம வேலையோ அல்லது சில குறிப்பிட்ட வேலைகளை மட்டுமே செய்ய போகிறோம் அப்படிங்கிற பட்சத்திலும், அதே சமயத்தில் ஒரு பெரிய பெரிய தொழில் பார்த்துட்ருக்கீங்க, அந்த தொழிலில் நஷ்டமடையாமல் அந்த தொழில் இன்னும் மேலும் மேலும் வளரணும், அடுத்த நிலைக்கு செல்லணும், தன்னுடைய பொருளாதார உயர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு தேவையை முன்னிறுத்தி இந்த மாதிரியான விஷயங்களை தேடுங்க. நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, குட்டி சாத்தான் ரெடி பண்ணி தருவீங்களான்னு கேட்குறாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு. ஆனால் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. இல்லை, குட்டி சாத்தான் எல்லாமே பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க, நான் நிறைய யூடியூப்பில் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், எல்லாமே செய்யும்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே தேடக்கூடிய நபர்களுக்கு தான் எதை நோக்கி தேடுறோம் அப்படிங்கிறதுலேயே ஒரு தெளிவில்லாமல் இருக்கிற சூழல் தான் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான தெய்வ தேவதைகளை தாராளமாக யாரிடம் வேண்டுமானாலும் தாரை வார்த்து நாம் வாங்கலாம்.
ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த தெய்வம் சரியாக வரும், எந்த தேவதை சரியாக வரும், குரளி சரியாக வருமா, குட்டிச்சாத்தான் சரியாக வருமா, இல்லை காளி சரியாக வருமா, மோகினி சரியாக வருமா, உங்களுடைய குலதெய்வத்துக்கு, உங்களுடைய குலத்துக்கு, உங்களுடைய பாரம்பரியமான ஒரு பழக்க வழக்கங்களுக்கு எந்த தேவதை சரியாக வரும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கினால் மட்டுமே அந்த தெய்வ தேவதைகளால் பின்விளைவுகள் இருக்காது. அதே சமயத்தில் அந்த தெய்வ தேவதைகளுடைய பூஜை முறைகள் என்ன, சைவ பூஜையா அசைவ பூஜையா, எந்த மாதிரியான விஷயங்கள் அந்த தெய்வ தேவதைகள் செய்யும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து நான் குட்டி சாத்தான் வாங்கினேன், குரளி வாங்கினேன், மோகினி வாங்கினேன், எச்சினி வாங்கினேன், எனக்கு வேலை செய்யலை, 10 நாள் பூஜை பண்ணேன், 11 நாள் பூஜை பண்ணேன் அப்படிங்கிற நிறைய பேர். என்ன பண்ணுறது, அதை நான் வாங்கிட்டேன் ஆனால் வேலை செய்யலை, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்லாம் வாங்கினதுக்கப்புறம் யோசிக்கிறீங்க. ஆனால் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தெளிவான முடிவோடு வாங்குங்க. இன்ன விஷயத்துக்காக தான் நான் இந்த விஷயத்தை வாங்க போகிறேன். இப்போ ஒரு எக்ஷனி எடுத்துக்கிட்டிங்களா, உங்களுக்கு ஒரு பொருளாதார விஷயத்தில் நீங்கள் முன்னேறணுமா, பொருளாதார வசதிகள் கிடைக்கணுமா, பணம் காசு பொருளுமா, அப்போ எந்த எக்ஷனி சரியாக வரும், அந்த எக்ஷனியை தேடி அந்த எக்ஷனியை நீங்கள் முறையாக குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த எக்ஷனியை நீங்கள் கைகொள்ளலாம். அதே சமயத்தில் மாந்திரிகத்தை தொழில் பார்க்க போகிறோம், மாந்திரிகத்தை மட்டுமே தொழிலை எடுத்து பண்ண போகிறேன், ஒரு குறி சொல்ல போகிறேன், அருள்வாக்கு சொல்ல போகிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான தெய்வங்களையோ அல்லது தேவதைகளையோ வாங்கி அந்த தெய்வங்களுக்கு உரிய முறையான பூஜை செய்யும்போது நிச்சயமாக 100% பலன் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் இதை தேடுறாங்க, ஆனால் அந்த தேடுதலில் கரெக்டான விஷயம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் நான் இதுவரைக்கும் என் அனுபவத்தில் பார்த்த ஒரு விஷயமா இருக்குது. அப்போது முதல்ல இந்த மாதிரியான தெய்வ தேவதைகளை நம்ம வாங்கும்போது அதற்குரிய பூஜை முறைகளை நம்ம செய்ய முடியுமா, அதற்குரிய விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிற முடியுமா, அது நம்ம பொருளாதாரத்துக்கோ மாந்திரிகத்துக்கோ இல்லை அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதற்காகவோ பயன்படுதா, இப்படியான விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தேடுங்க. 2வது விஷயம், இந்த மாதிரியான தெய்வ தேவதைகளை நம்ம என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு அது எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும், பணத்தை வர வச்சு கொடுக்கும், எலுமிச்சம்பழத்தை வர வச்சு கொடுக்கும், நம்ம ஜால வித்தை காட்டலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடலாம், பணம் கொடுக்குறது எச்சனியாக இருந்துச்சுன்னா ஒரே நாளில் கொண்டு வந்து கொடுத்துரும். இந்த மாதிரியான நிறைய விதமான புரிதல் இல்லாத விஷயங்களோடு இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த தெய்வமாக இருந்தாலும் தேவதையாக இருந்தாலும் உங்களுக்கு வழிகாட்டும், எதை அடைவதாக இருந்தாலும் வழிகாட்டும். அது பொருளாதாரமோ அல்லது செல்வமோ செல்வாக்கோ, அது நீங்கள் செய்யக்கூடிய தொழில், உங்களுக்கு வரக்கூடிய வருமானம், இந்த விஷயங்கள்லேருந்து உங்களை திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான உங்களுடைய முயற்சியிலிருந்து தான் அது உங்களை தூக்கி விடுமே தவிர அது பணம் காசையோ அல்லது செல்வம் செல்வாக்கையோ நேரடியாக கொடுக்காது. இதை தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் புரிதல் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்குறீங்க. அதை புரிதலுக்காக தான், இந்த புரிதல் வரணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நான் முக்கியமாக போடுறேன். அதே மாதிரி மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு தெய்வத்தையோ அல்லது தேவதையோ வச்சு அஷ்டகர்ம வேலைகள் பார்க்கணும் அப்படின்னா அந்த தெய்வ தேவதை என்னென்ன வேலை செய்யும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத உண்டான உங்களால் என்னென்ன விஷயங்களை செய்ய முடியும், அதுக்கு அந்த தெய்வ தேவதை எவ்வாறு உதவி செய்யும், இது எல்லாத்தையுமே தெளிவாக முடிவு பண்ணி இந்த தெய்வம் நம்மளுக்கு சரியாக வரும், இந்த தேவதை நம்மளுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத பார்த்து யோசனை செய்து முடிவு பண்ணி எந்த குருநாதரிடம் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த குருநாதரை அணுகுங்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, இந்த குருமுறையில் தாரை வார்த்து தரும் ஒரு விஷயங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா உங்களுடைய எந்த உழைப்பும் இல்லாமல் டைரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த தெய்வமோ தேவதையோ நீங்கள் கேட்ட விஷயத்தையோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தையோ செய்து கொடுக்கக்கூடிய சூழலை உங்களுடைய குருநாதர், அந்த தெய்வத்தை கொடுக்கக்கூடிய நபர் உருவாக்கி தருவார். அப்படிங்கும்போது அந்த பூஜை முறைகள், அந்த தெய்வத்துக்கு உண்டான விஷயங்கள், அந்த தெய்வத்தை நம்ம எப்படி கைகொள்ளக்கூடிய வழிமுறைகள் அத்தனையுமே தெளிவாக முறையாக கடைபிடித்து நம்ம அந்த தெய்வத்தை கைகொண்டோம் அல்லது தேவதையை கைகொண்டோம் அப்படின்னா அது குரலையாக இருந்தாலும் சரி, குட்டிச்சாத்தானாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தெய்வ தேவதையாக இருந்தாலும் நிச்சயமாக 100% அது உங்களுக்கு உதவி புரியும், அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மேலும் வேறொரு பதிவில் சந்திப்போம்.